வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே 7 எப்படி போச்சுன்னு பார்த்துருவோமா? இன்னைக்கு டேட் சொல்றேன்னா, மண்டே 2025 24 பிப்ரவரி மாசம் தாங்க இன்னைக்கான டேட்டு. இன்னைக்கு டேட்ல எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னா, இன்னைக்கு டேட்ல எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்? இல்ல, இன்னைக்கு டேட்ல ரூ. 3 லாஸ் பண்ணியிருக்கேன். எவன்டா அவன் சொன்னது? ப்ரோ நீலாம் லாஸே பண்ண மாட்டேன்னு. இன்னைக்கு நான் ரூ. 3 லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இன்னைக்கு 3 ட்ரேடுமே ஃபெயிலியர் ட்ரேட் ஆகி போச்சு. கடைசி ட்ரேடு தான் ரூ. 74 ப்ராஃபிட்டோட அந்த லாஸ் எல்லாம் ரெக்கவரி பண்ணி, இன்னைக்கு வெறும் ரூ. 3 லாஸோட ட்ரேட முடிச்சாச்சு. காலைல எவ்வளோ இருந்திருக்கு அக்கவுண்ட்ல? ரூ. 5820 வந்திருக்கு. யூஸ்டு மார்ஜின் சொல்லி ஒரு ரூ. 45 பக்கம். ஏன்னா இன்ட்ராடே பண்ணதுனால புரோக்கரேஜ் ஏதோ சம்திங் போயிருக்க மாட்டேங்குது. புரோக்கரேஜ் பண்ணதுக்கப்புறம் ரூ. 5775 வந்திருக்கு. ஓகே, நீ ஓரம்போ ரூ. 3 லாஸோட நீ சேலஞ்சில் முடிச்சாச்சு. இன்னைக்கு என் பர்சனல் அக்கௌண்ட்ல எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா ப்ராஃபிட்? இன்னைக்கு என் பர்சனல் அக்கௌண்ட்ல ஒரு ரூ. 517 2 ட்ரேட் எடுத்திருக்கோம். 2 ட்ரேடுமே சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக முடிஞ்சு நமக்கு அதனால எவ்வளோ கிடச்சி? இன்னைக்கு ரூ. 500 ப்ராஃபிட் கிடச்சி. ஃபாலோவர் ஒருத்தருக்கு வேறு நான் சொல்லி தரணும் இப்போ. அதனால நான் சீக்கிரமாக கிளம்புறேன். கடவுளுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ போட்டு பார்க்குறேன். டாட்டா.